అయ్య గారు బిషప్ అమ్మ గారు ఇచ్చేసి ఉన్నారు. దయచేసి సంఘస్థులందరూ కూడా ఎక్కడున్నా కానీ గ్రామస్తులు ఆలయంలో రావాల్సిందిగా ప్రభువు నామమున మీకు ప్రేమతో కోరుతూ ఉన్నా. చెన్నై నుండి మన యొక్క ఫాదర్ బిషప్ అయ్య గారు, బిషప్ అమ్మ గారు, అలాగే సౌత్ ఆంధ్రప్రదేశ్ బిషప్ గారు, ఐఎంఎం చైర్మన్ మరియు చెన్నై నుండి అనేక మంది సేవకులు మన మధ్యకు విచ్చేసి ఉన్నారు. సంఘస్థులు విచ్చేసి ఉన్నారు. దయచేసి కాశీ విశ్వనాథపురం గ్రామస్తులు అలాగే సంఘస్థులందరూ కూడా త్వరగా దేవుని యొక్క ఆలయం ఎదుటకు రావాల్సిందిగా ప్రభువు నామమున మీకు మనవి చేయించున్నాం. కొద్ది నిమిషాల్లో మన యొక్క బిషప్ తండ్రి గారి ద్వారా ఈ యొక్క ఆలయ ప్రతిష్ఠిత ఆరాధన ప్రారంభం జరగలేదు కావున ప్రతి వారు కూడా ఆలయం వద్దకు త్వరితంగా చేరుకోవాల్సిందిగా ప్రభువు నామమున ప్రేమతో కోరుచు. முகப்பிலே நின்று ஒரு புகைப்படத்தை எடுத்து உடனடியாக இந்த அருமையான புதிய ஆலயத்தை மதுரவாயில் திருச்சபையின் வழியாக கட்டப்பட்ட அந்த திருச்சபையுடைய 50வது ஆண்டு விழாவை அனுசரித்ததனுடைய விளைவாக கோல்டன் ஜூப்ளி மெமோரியல் திருச்சபையை இந்த அருமையான பகுதியில கட்டி எழுப்ப ஆண்டவர் சித்தம் கொண்டார். இந்த ஆலயத்தை நமது தந்தை பேராயர் ஐயாவுடைய கரங்களிலே இன்னும் சற்று நேரத்தில் நாம் பிரதிஷ்டை செய்ய இருக்கின்றோம். கேவியன்புரம் சபையின் மூப்பர் ஐயா அவர்கள் மாலை அணிவித்து ஐயா அவர்களை வரவேற்கிறார்கள். நிலக்கரங்களை பற்றி நாம் உற்சாகப்படுவோம். சபையின் முகப்பிலே நீங்கள் எல்லாரும் நின்று புகைப்படத்தை நாம் நின்றவாறு திரும்பி ஆலயத்தினுடைய முன்பகுதியில் நின்று நாம் எடுத்துக்கொள்வோம். தந்தை பேராயர் அவர்களோடு நின்று
அதனுடைய பலனை அந்த திருச்சேவையில் உள்ள மக்கள் இவ்வளவு தூரத்திலே வந்து இந்த சபையை இந்த ஊழியத்தை ஆரம்பித்து அருமையான தேவாலயத்தை கட்டி முடிக்க திருப்பி செய்கிறேன். அதற்காக நாங்கள் புரிந்திருக்கிறோம். நமக்காக எல்லா சோதனத்தையும் ஏற்பட்டோம் நாம் மேம்பட்டோம். இப்பொழுதும் இந்த தேவாலயத்தை நாங்கள் திறந்து வைக்கின்ற சமயத்திலே உதவியான மேலான பிரச்சனை காணப்படட்டும். இந்த நன்மை யாவற்றையும் எங்கள் மீட்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிதி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. தந்தை குமரன் தூயாவின் திருப்பாயினாலே இந்த கோல்டன் ஜூபிலி மெமோரியல் சர்ச் என்னுவது தேவையப்படும் தேவாலயத்தை திறந்து வைத்து செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. फोटो शॉप फोटो माँ नहीं भाई जाए तो अया फुल फ्री एल पास तेरे मारे எடுங்க. பிப்ரவரி ஜனவரி ஈசிஐ மதுரவாயில் திருச்சபையாரை ஊழியத்திற்காக இந்த கேவியன் குலத்தை கால்படியாக அழைத்து கொண்டோம். இந்த பகுதியை பார்த்து இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிராமங்களுக்கு திருச்சபையினுடைய மூப்பர்கள், வாலிப சகோதரர்கள், பெண்கள் ஐக்கியம் கடந்து சென்று ஏரிய இயக்குனர் பலிசபராஜை அவர்களோடு, அருமையான சபையின் போதகர் அவர்களோடு பல இடங்களுக்கு ஊழியத்தை செய்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இடம் வாங்கி அந்த பவுண்டேஷன் அமைக்கப்பட்ட சூழலிலே ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியாத பல சூழல்கள் இருந்தது. நான் ஈசிஐ மதுரவாயில் திருச்சபையில 2019 வருஷம் ஜூன் மாதம் ஊழிய பொறுப்பை எடுத்து நடந்து வந்தோம். சில மாதங்களிலே திருச்சபையுடைய 50வது ஆண்டு விழாவை அனுசரித்தோம். அதைத் தொடர்ந்து அந்த வருடம் முடிந்து இந்த வருஷத்துல இங்கே இருக்கக்கூடிய சபையின் மூப்பர்கள், அருமையான போதகர் இங்கிருந்து அவர்கள் பயணித்து மதுரவாயில் சபைக்கு வந்து எங்கள் சபை இத்தனை வருஷமா கட்ட முடியாமல் இருக்குது, ஏராளமான மக்கள்
ஆராதனை பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. வீடுகளில் ஆராதிக்கிறதுனால அவர்கள் கூடி வர தயங்குகிறார்கள். எங்களுக்கு எவ்வளவு துரிதமாக இந்த ஆலயத்தை கட்ட முடியுமோ கட்ட வேண்டும் என்று அவர்கள் மிகவும் எங்களை அதிகமாக வலியுறுத்தினார்கள், கெஞ்சினார்கள். இத்தனை வருஷம் எங்க சர்ச்சுக்காக இடத்தை வாங்கி அப்படியே நின்று போயிருக்கிறது என்று திருச்சபை மூப்பர்களோடு, முன்னாள் மூப்பர்களோடு, சபையோடு ஆலோசித்தோம். அவர்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து இந்த பகுதியிலே அவர்கள் இதே இடத்துல நாளை கட்டுவதற்கு முன்பு ஒரு சாமியான பந்தல் அமைத்து ஏறத்தாழ ஒரு 200 பேர் கூடி ஜெபம் பண்ணினோம், ஊழியம் செய்தோம். எல்லா மக்கள் மத்தியில எங்கள் திருத்துவ ஆலய மதுரை சபையாருடைய உள்ளங்களிலே ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 17-18 லட்சம் மதிப்புமிக்க இந்த ஆலயத்தை அதிலும் பிப்ரவரி 19ஆம் தேதி அந்த வேலையை தொடங்கினோம். மார்ச் 19ஆம் தேதி சரியாக ஆலயத்திற்கான ரூப் அமைத்தோம். பிரியமானவர்களே, அதுக்கு பிற்பாடு இந்த கொரோனா லாக்டவுன் ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் அங்கிருந்து ஜெபித்து உதவி கொண்டே இருந்தார்கள். இங்கே சென்னை பட்டணத்திலிருந்து தெலுங்கு பேசக்கூடிய மேஸ்திரி இங்கே தங்க வைத்து ஆலயத்தின் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். வீடியோ கால் வழியாக ஒவ்வொரு வேலைகளையும் அவர்கள் எனக்கு அனுப்பி ஒவ்வொரு வேலைகளையும் அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். அந்த முக்கியமாக அந்த முன்பகுதி கோபுரம் அவ்வாறு தான் எழுப்பப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமையாக இன்றைக்கு இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தந்தை பேராயர் ஐயாவுடைய காட்சி தரிசனம் 1 லட்சம் திருச்சபை 1 கோடி ஆத்துமா அந்த உன்னத திட்டத்துல இந்த அருமையான திருச்சபை இணைக்கப்பட்டிருக்கிறதற்காக மனதார கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய முழு உத்வேகம் நமது தந்தை பேராயர் ஐயா அவர்களை சாரும். அவருடைய வாஞ்சை ஆலயங்கள் இல்லாத இடங்களிலே ஆலயங்களை கட்டி எழுப்ப வேண்டும். நான் ஓட்டேரி சபையில இருக்கிற போது கிட்டத்தட்ட 1 வருடம் அந்த சபையில பல பணிகளை முடித்து கடைசி வருஷம் அந்த ஊழியத்தை துவங்கினோம். இங்க இருக்கக்கூடிய வாகரி போதுகிற ஸ்ரீமனை அங்கே வந்து மெட்ரல் வந்துருக்க அவங்க ஒரு இடத்தை காட்டினாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம். இப்போது நமது அருள்வாக்கம் ஏரியாவுடைய ஏற்கரை அவர்கள் துவக்க ஜபத்தை ஏறெடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து நாம் எழுந்து நின்று பாடலை பாடி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வந்த காலைகளில் எல்லாம் கர்த்தரை எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஈசியை திருச்சபைகளிலே அவர்கள் இருக்கிறவர்களே நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய ஈசியை அந்த திருச்சபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்திருக்கிற அருமையான திருச்சபையின் தலைவர்களுக்கான விசேஷ தரிசனம் உள்ள பேராயர் அதுவரை எங்களுடைய தந்தை பேராயருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா ஐயாவுடைய காட்சிகளின் தரிசனத்தின்படி வந்தவர இந்த ஆந்திர மாநிலத்துல பிச்சாட்டூர் என்கிற இந்த இடத்துல நடுவர ஒரு மகிமையான ஆலயத்தை மதவாய் திருச்சபையாரை கொண்டு ஆண்டவர இந்த இடத்துல ஆண்டவர் கட்டி எழுப்புகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த ஆண்டு சிறப்பிக்க முடியாது எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற சென்னை பேராயருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ மைல்கள் பிரயாணப்பட்டு ஆண்டவரே இந்த மக்களை நேசித்து இடத்திலே கடந்து வந்திருக்கிறார்களே, அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு என்றும் எங்களோடு தங்கியிருக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்தை தேடி அநேகர் கூட்டமாய் ஆண்டவரே மந்தையாய் கடந்து வர ஆண்டவரை ரணக்கரவை செய்கிறார், ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே இந்த சபையை கர்த்தர் நாளிலே உருவாக்கி இருக்கிறதை துதிக்கிறோம். இதற்காக அதிக முயற்சிகளை எடுத்த மதுரவாய் திருச்சபையினுடைய போதகருக்காக நாங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கடைசி அங்கத்தினர்களுக்காக துதிக்கிறோம். ஐயா
ஆண்டவரே சபை விசுவாச பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மதுரவாய் திருச்சபை கொண்டு ஆண்டவர் அநேக கிளை சபைகளை உருவாக்கினீர் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆண்டிலே இந்த திருச்சபை கர்த்தர் உருவாக்கின மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வீரவசனங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே அறியாம இந்த ஏரியாவுடைய பேராயருக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஏரியா சேர்மன்ஸ்களுக்காகவே துதிக்கிறோம். எல்லா போதகர்களுக்காகவே துதிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் முடிவு வரையும் உம்முடைய மகிமை பிரசன்னங்களோடு இருக்கட்டும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். துதிப்போமே திருச்சபையாரை கவி பாடி சில உற்சாகங்களை பாடி நாம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்துகிறோம். யாவும் எழுந்து 17வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சைலன்ஸ் தெரியாத பாடல் மீட் பண்ணுங்க. గడిచినటువంటి 2020 సంవత్సరం ఈ యొక్క కరోనా తెగులుతో దేశము ప్రపంచ దేశాలు ఎంతగానో వణికింపబడినటువంటి స్థితిలో ఈ యొక్క కాశీ విశ్వనాథపురమైనటువంటి గ్రామంలో గడిచినటువంటి 2-3 సంవత్సరాలుగా ఈ యొక్క నూతనమైనటువంటి ఆలయం పునాది వేయబడి ఇంతవరకు ఆలయం కట్టుటలో దేవుడు ఈ రోజు ఆ కార్యాన్ని పరిపూర్తి చేసి ఈ రోజు మన యొక్క ఈశ్వే ఫాదర్ బిషప్ అయ్య గారి ద్వారా చక్కని యొక్క ఆలయమును ప్రతిష్ఠ చేయడానికి దేవుడు ఎంతగానో కృప చూపించి ఉన్నాడు. దేవుని యొక్క ఆలయములో మనం చదువుకునే 74వ కీర్తన బట్టి నీ మందిరములలో నివసించువారు ధన్యులు అని సెలవివ్వని రీతిగా ఇదిగో ఈ రోజు నుంచి కూడా ఈ యొక్క గ్రామంలో దేవుడు అనుగ్రహించినటువంటి మంచి ఒక ఆలయంలో ఈ పరిశుద్ధ ఆలయంలో చేరి ఈ గ్రామంలో ప్రతి విశ్వాసులు కూడా ఆయన నామమును ఎంతగానో ఘనపరిచి మహిమపరిచి ఆయన ఆరాధించడానికి ఆయన రాజ్యము కొరకు ఎంతగానో ఎదురు చూడడానికి ఈ పిచ్చాటూరు మండలంలో ఈ చుట్టుపక్కల ప్రతి గ్రామంలో ప్రజలు కూడా రాబోయేటువంటి దినాల్లో దేవుని యొక్క సత్యమును తెలుసుకొని దేవుని యొక్క జీవ మార్గమును గుర్తెరిగి ఇదిగో వారందరూ దేవుని
రాజ్యమునకు వారసులు కానట్లుగా ఈ సంఘములో ప్రతి దినము అనుదినము కూడా ఆయన నామమున ప్రార్థనలు చేయొచ్చు, ఆయన నామమును గణపరచుచు ఆయన వాక్యమును ఈ గ్రామములో నుండి, ఈ ఆలయములో నుండి, ఈ చుట్టుపక్కల ప్రతి పల్లెలో కూడా ఆయన వాక్యము విరివిగా మరి చెప్పమని ప్రకటించమని ఆ దేవుని యొక్క మాటలు చేద్దాం. అనేకులు పట్టమని రానేటువంటి దినాల్లో దేవుని రాజ్యమునకు ఆయన మా సన్నిధిలోనికి వారసులు కానట్లుగా ఈ ఆలయము రాబోయే దినాల్లో అనేకులకి మహిమగలిగినటువంటి మందిరముగా మరి ఉండినట్లుగా మనగాను దేవుని మహిమపరచవలసిన వారుగా ఉంటున్నాం. ఇదిగో దేవుని యొక్క ఈ పరిశుద్ధ ఆలయం అనేక మరి గ్రామాల్లో కానీ పట్టణాల్లో కానీ లేనట్లుగా ఈ రోజు ఒక చెన్నై పట్టణం ఉన్నటువంటి దేవుని ఆలయం రీతిగానే ఈ చుట్టుపక్కల ఎక్కడ కూడా లేనటువంటి ఒక మంచి ఆలయమును దేవుడు ఈ యొక్క మారుమూల పనిలో ఉన్నటువంటి ఈ స్థలంలో ఈ గ్రామానికి దేవుడు ఇంత చక్కని ఆలయం ఇచ్చినందుకు ఇదిగో మధురవాయి ఈ సంఘములకు దేవుడు ఇంకా అనేక రెట్లు దీవెనలు ఆ సంఘములో ఈ ఆలయం కట్టుటకు ఇదిగో తన చేతులు చాచి ఇచ్చినటువంటి ప్రతి కానుకలకు ప్రతి ఫలముగా వారు ఏ ఉద్దేశంతో దేవుడి యొక్క ఆలయం ఈ స్థలంలో నిర్మించారో ఆ యొక్క ఉద్దేశం ఈ ఆలయం కూడా నెరవేరబడినట్లుగా ఈ యొక్క ఆలయం ద్వారా కలిగేటువంటి ప్రతి దీవెనలు ఆశీర్వాదములు మధురవాయి ఈశ్వర సంఘములకు ఆ సంఘమునటువంటి కాపులకి ఆ సంఘమున ప్రతి కుటుంబానికి దేవుడు దయచేయను గాక. హల్లెలూయా హల్లెలూయా. ఇంకా అనేకమైనటువంటి ఈ గ్రామాల్లో ఇదిగో ఈశ్వర చెన్నై డయాసిస్ ద్వారా ఇంకా అనేక ఆలయాలు కట్టబడడానికి దేవుడు కృప దయచేయను గాక. మన యొక్క ఫాదర్ బిషప్ గారి ద్వారా ఇదిగో చెన్నై డయాసిస్ బిషప్ గారి ద్వారా ఇంకా అనేక ఆలయములు ఈ సౌత్ ఆంధ్ర డయాసిస్ లో ఈ ప్రాంతాల్లో కట్టబడినట్లుగా దేవుడు సహాయం దయచేయను గాక. హల్లెలూయా హల్లెలూయా. ఈ మంచి ఆలయం ఇచ్చినటువంటి మా ఈశ్వరి మధురవాయి సంఘము కొరకు మీకు వందనాలు, సంఘ పెద్దలకు వందనాలు, సంఘ విశ్వాసులకు మీకు వందనాలు చెల్లిస్తున్నాం ప్రభువా. ఇదిగో తండ్రి కూడి వచ్చినటువంటి ఈసీ అనుభవం ఏరియా సంఘ కాపర్లను బట్టి మీకు స్తోత్రాలు, చెన్నై డయాసిస్ బట్టి మీకు వందనాలు ప్రభువా. మా ఈసీ సమస్తను బట్టి మీకు వందనాలు చెల్లించుకుంటున్నాం. ఇదిగో మా ఫాదర్ బిషప్ గారి యొక్క దర్శనము రానటువంటి సంవత్సరాల్లో ఈ భారతదేశంలో నెరవేర్చబడడానికి ఈ యొక్క చిత్తూరు జిల్లాలో ఈ పిచ్చుటూరు ప్రాంతంలో కూడా ప్రభువా అనేక సంఘాలు స్థాపించబడి ఇదిగో 1,00,000 సంఘములు 1 కోటి విశ్వాసులు ప్రభువా ఈ భారతదేశంలో వారేటువంటి సెంటనరీ ఈసీ వేడుకలు జరిగేటప్పుడు ప్రభువా లేదా ఈ భారతదేశంలో గొప్ప కార్యములు మీరు జరిగించండి. దానికి ముందుగా ఈ యొక్క ప్రభువా కాశీ విశ్వనాథ్ ప్రభుత్వ ఈ గ్రామంలో ప్రభువా అనేక వందల మంది రక్షణ పొందడానికి ప్రభా కృప దయచేయండి స్తోత్రాలు. ఇక్కడ పరిచయం చేస్తున్నటువంటి సంఘ కాపర్లను మీరు దీవించండి. ఈ గ్రామంలో ప్రతి కుటుంబాలను మీరు దర్శించండి. ఈ ఏరియా చైర్మన్ గారు మీరు జ్ఞాపకం చేసుకోండి. ఏరియా పాస్టర్లు బట్టి మీకు వందనాలు, మా స్వతంత్ర బిషప్ గారిని బట్టి మా స్వతంత్ర పరిచయం బట్టి మీకు వందనాలు చెల్లించుకుంటున్నాం. అయినా ఇప్పుడు మీ నామములకు మేము తెచ్చుకోమని ఈ సంఘంలో ప్రతిష్ఠించడంలో ఈ రోజు ప్రభా క్షేమముగా మా మధ్యకు మా ఫాదర్ బిషప్ గారిని నడిపించేందుకు మీకు వందనాలు చెల్లిస్తూ వారికి ఇంకా ఆరోగ్యం ఇచ్చి ఇంకా అనేకమైన ఆలయాలు ప్రభా ప్రతిష్ఠించబడానికి మీ కృపను బలమును శక్తిని మా అయ్యగారికి మా బిషప్ గారికి కూడా ప్రతి సేవకులకు మీరు దయచేయమని యేసు నామములో ప్రార్థిస్తున్నాం తండ్రి ఆమేన్. పరలోక ప్రార్థన చెప్పుకుందాం. పరలోకమందున మా తండ్రి మీ నామము పరిశుద్ధపరచబడును గాక, మీ రాజ్యం మాకు వచ్చును గాక, మీ చిత్తం పరలోకమందు నెరవేర్చున్నట్లు భూమి మీద నెరవేరును గాక. మాకు కావలసిన ఆహారం మాకు దయచేయండి. మా ఇలా అపరాధములు చేయించిన వారిని క్షమించిన ప్రకారం మా అపరాధములు క్షమించండి. మనుషులను వ్యతిరేకాల దృష్టిని తప్పించండి. మీరు రాజ్యము బలము మహిమ నిరంతరం మీవేదో తండ్రి ఆమేన్. நாமம் மகிமைப்படுவதாக. நமது மதிப்புமிக்க தந்தை பேராயர், சென்னை பேராயர் மற்றும் சவுத் ஆந்திரா பேராயர், ஏரிய இயக்குநர்கள் மற்றும் நம்முடைய அழைப்பை ஏற்று கடந்து வந்திருக்கிற போதகர்கள் யாவரையும் நாம் வரவேற்க இருக்கின்றோம். வரவேற்பு முடிந்த பிறகு பேராயருடைய வாழ்த்து செய்தியும் தந்தை பேராயர் ஐயாவுடைய சிறப்பு செய்தியும் நாம் கேட்டு முடித்த பிறகு நாளையும் கட்டுவதற்கு பேருதவியாக இருந்த நமது சபை கர்த்தருடைய பிள்ளைகள் பல சிரமத்தின் மத்தியிலே பல உதவிகளை செய்து குறிப்பாக பிரதிஷ்டை ஆராதனையிலே பங்கு பெற வந்திருக்கிற எல்லாரையும் நாம் ஆதரவு பண்ண இருக்கின்றோம். இப்போதும் அவர்களை நாம் வரவேற்கும் வண்ணமாக நமது மதுரவாயல் திருச்சபை பாடகர் குழுவினர் குறிப்பாக
இந்த கேவியன் திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்தும்படியாக அவர்கள் ஒரு சிறப்பு தெலுங்கு பாடலை பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் எல்லாரும் அந்த தருணத்திலே நல்ல உற்சாக கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை பயன்படுத்துவோம்.
இசைக்குழுவிற்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த சபையின் மூப்பர்கள் முன்னே வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கேவியன்புரம் மூப்பர்களும் நீங்கள் முன்னே வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பல சிரமங்கள் மத்தியில பிரியமானவர்களே இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும்படி மதிப்புமிக்க தந்தை பேராய ஐயா அவர்களும் பேராயர்களும் இயக்குநர்களும் பொதுவர்களும் கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பது நமது கடமை. அனைத்து நமது சபை மூப்பர்கள் முன்னே வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மூப்பர் குழு சார்பாக, சபையின் சார்பாக, ஆண்கள் ஐக்கியம் மற்றும் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக ஒரு சிறு வரவேற்பை நாம் கொடுத்து பேராயருடைய வாழ்த்து செய்தியை நாம் கேட்க போகிறோம்.
ஆண்டவருக்கும் என்னை இங்கே அழைத்த மதுரவாய் பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஹல்லேலூயா. கேவிஎன் புரம் இந்த அருமையான திருச்சபையை பிரதிஷ்டை செய்ய ஆண்டவர் நமக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சென்னை டயசிஸிலிருந்து சவுத் ஆந்திரா டயசிஸ்க்காக கேட்கப்பட்ட ஒரு திருச்சபை. 2 டயசிஸும் சங்கமிக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு கிருபையை நம்ம பாராட்டிருக்கார் பாருங்க. நம்மளுடைய மதுரவாய் திருச்சபை விசுவாசிகள் அனைவருக்கும் என் நன்றியும் பார்த்ததையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் ஒரு பலத்த கவனித்து கொடுப்பாங்க. இந்த லேட்டான காரியம் இல்லை. ஏன்னா இந்த ஆண்டு நம்மளுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு ஆண்டாக அமைந்தது. ஆனா பாருங்க, இந்த ஒரு சூழ்நிலையில கூட கேவிஎன் புரத்தில் ஒரு திருச்சபையை கட்டி முடிக்கணும்னு மதுரவாய் திருச்சபையினர் நம்மளுடைய போதுகரையுடன் இணைந்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். உண்மையாவே அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கிற அனைத்து ஏரியா சேர்மனும், அரும்பாக்கம் ஏரியா சேர்மன், திருமங்கலம் ஏரியா சேர்மன், நாகலாபுரம் ஏரியா சேர்மன், பிச்சாத்தூர் ஏரியா சேர்மன் அவர்களுக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க அமர்ந்திருக்கிற அனைத்து போதர்களுக்கும், 2 டயசிஸில் உள்ள அனைத்து போதர்களுக்கும், இங்க வந்திருக்கிற நம்மளுடைய அருமையான சவுத் ஆந்திரா பிஷப் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய தந்தை பேராயர் அவர்களுக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய கிருபையை பாராட்டியிருக்கார் பாருங்க. பவுலடியார் சொல்கிறார், நான் நட்டினேன் அப்போ உயிர் பாசினா விலை செய்கிறவர் தேவன். அப்படி இருக்கும்போது ஜெயன் ஐயாவால் இங்க இந்த பகுதியில் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய அருமையான ரெவரண்ட் ஆரோன் அதிசயம் ஐயா அவர்கள் அந்த ஊழியத்தை முன்னின்று செய்து இந்த அருமையான தேவாலயத்தை கட்டி பிடிக்க ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நான் இன்னொரு விசை ஆண்டவரை துதிக்கிறேன். இங்க வர வழியெல்லாம் அப்பா ஒவ்வொரு திருச்சபையும் எங்கெல்லாம் ஆரம்பிச்சது, என்ன சூழ்நிலாம் ஆரம்பிச்சாங்க, எவ்வளவு போராட்டங்கள் மத்திய இந்த திருச்சபையில் இருக்கிறதுன்னு என்னை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். உண்மையாவே ஆண்டவர் நம்ம மேல ஒரு பெரிய கிருபை பாராட்டியிருக்கிறார். ஏன்னா இந்த ஆண்டுடைய இறுதியை பார்க்க ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நாசியில் சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவரை துதிக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறும். இது லேசான காரியம் இல்லை. இது ரொம்ப ஒரு கொடிய ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் உண்மையாவே நம்மளுக்கு இவ்வளவு ஒரு பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். என் மனதிலே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நெகேமியா அந்த அருமையான அலங்கை கட்டி முடித்த பிறகு, அந்த எருசலேம் அலங்கை கட்டி முடித்த பிறகு அதை பிரதிஷ்டை செய்ய ஆசாரியராகிய எஸ்ரா அவர்களை அழைத்து அங்க பெரிய ஒரு விழா அங்க என்ன பண்ணாங்க, ஏறெடுத்தாங்க. அந்த விழாவில் எஸ்ராவை குறித்து நாம் நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சில குறிப்புகளை பார்க்கிறோம். அதை மட்டும் உங்களிடம் நினைவுபடுத்தி கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஜனங்கள் எல்லோரும் வீதியில் ஒருமனப்பட்டு கூடினார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு என்ன பண்ணாங்களா, கூடினார்கள். ஆண்டவருடைய பெரிய கிருபையா நம்ம எல்லாரும் இங்க ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோம். அப்போஸ்தலர் 2:1 பார்க்கிறோம். அந்த பெந்தெகோஸ்தே நாளில் கூட எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடினார்கள் என்று வேதாந்தத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம வீதியில ஒன்னா கூடினாலும் சரி, ஆலயத்தில் ஒன்றா கூடினாலும் சரி, விசுவாசிகளாகிய நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஒரு தேவாலயமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண ஒரு ஆலயமா இருந்தாலும் சரி, நாம் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆண்டவரால் மட்டுமே இந்த ஒருமனத்தின் ஆவியை நமக்கு என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். ஆண்டவருக்குள் வேற்றுமை கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் ஆண்டவருக்குள்ள கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க எந்த மொழியும் பேசலாம், எந்த இனமா இருக்கலாம், எந்த ஒரு ஜாதியா இருக்கலாம், ஆண்டவருக்கு என்னது இல்லைங்க, ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பதை உணர்ந்து நாம் எல்லா இடத்திலுமே ஒருங்கிணப்பட்டு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஆசாரியனாகிய எஸ்ரா அங்க நியமிக்கப்பட்ட அந்த வாசிக்கும்படி என்ன பண்றாங்க, அந்த ஆண்டவருடைய அந்த புத்தகத்தை நூல்களை வாசிக்கும்படி அங்க புருஷர்களும் ஸ்திரீகளும் என்ன பண்ணாங்களா, ஒன்றாக கூடினார்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்ம பார்த்தது ஒரு யூனிட்டி, இரண்டாவது நம்ம பார்க்கிறது ஈக்வாலிட்டி. ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவருக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும். அதை நம்ம உறுதியா விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். நிக்கதேமியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இஸ்ரவேலுடைய போதகரா இருந்தாலும் நீ இதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
ஒருவன் ஆவியில் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியாது. மாம்சத்துல நம்ம எல்லாரும் பிறக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்த் சர்டிபிகேட் இருக்கு. எந்த நாள்ல பிறக்கிறோம், நம்ம ஆனா பெண்ணான்றத நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஒரு சர்டிபிகேட் கொடுக்கு. ஆனா ஆண்டவருடைய மனிதர்களாக, ஆண்டவரால் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கிற பட்சத்துல நம்ம ஆவிக்குள் பிறக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறது ஆவியில் நம்ம பிறக்க வேண்டும் என்பதுதான். ஆவிக்கு ஆண் பால் பெண் பால் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் சமமா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து செயல்படுகிறவங்களா இருக்கும். ஈக்குவாலிட்டி. மூன்றாவதாக அங்க ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காலை முதல் மத்தியானம் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணாங்க, அங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்போ இந்த கூடிய ஆரம்பத்திலே 1 மணிக்கு ஆரம்பிச்சோம். நான் சொல்றது சரியா? 12 மணியா? 1 மணி சரி, முடியறதுக்கு ஒரு 8 மணி ஆகுது. அது 8 மணி வரைக்கும் நம்மளுடைய அத்தனை செய்திகளையும் பொறுமையாக காத்து கொண்டு இந்த ஆண்டவர் வசனத்துக்காக நம்ம என்ன பண்ண போறோங்க, காத்து கொண்டு இருக்க போறோம். அல்லேலூயா. அது 8 மணி 9 மணி 10 மணி ஆனாலும் கொஞ்சம் கூட சலிக்காம என்ன பண்ணணுங்க, இருந்த ஆண்டவரோட வார்த்தையை கேட்கக்கூடியவங்களா இருக்கும். அங்க பாருங்க, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கு. அங்க எல்லாரும் அது எங்கேயாவது நீங்க வசதியா ஒரு ஃபேன் காத்து கிடைக்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா அந்த இடத்துல அந்த வீதியில அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க, நின்று கொண்டு இருந்த ஆண்டவருடைய வசனத்தை கேட்டார். தட் இஸ் சின்சியாரிட்டி டு தி காஸ்பல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம். சின்சியர் என்ற வார்த்தை வந்து லத்தீன் மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா வித்வுட் வேக்ஸ் அர்த்தம், மெழுகு பூசாத அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த காலகட்டத்துல யூதர்கள் எல்லாம் அந்த சிலைகள் எல்லாம் வாங்கும் போது அதுல என்ன பண்ணிருப்பாங்களா, மெழுகு பூசிருப்பாங்க. இந்த வெயில் அடிக்க அடிக்க அந்த மெழுகு, அதாவது அந்த அந்த சிலைகளுக்கு நடுவுல, அந்த சிறுவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த கிராக்ஸ், அந்த விரிசலை மறைக்கிறதுக்காக மெழுகுகளை பூசி இருக்கிறது அவசியம். ஆனா அந்த வெயில் அதிகமா உஷ்ணம் வரும்போது அந்த மெழுகுகள்லாம் உருக்கி அந்த விரிசல்கள்லாம் என்ன பண்ணுமா, வெளியே தெரியுமா. அப்போ அந்த பொருளை வாங்கும் போது கேட்பாங்களா, இஸ் திஸ் சின்சியர், இது சின்சியரானது தானா, மெழுகு பூசாம இருக்குதான்னு கேட்டு என்ன பண்ணுவாங்களா, வாங்குவாங்களாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம், ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அது உங்களுக்கு ஒரு தாகம் ஏற்படணும். ஒரு ஜீவ அப்பமாகவும் ஜீவ தண்ணீராகவும், உங்களுக்கு தேனிலும் தெளிய தேனாகவும், இருபுறமும் கற்குல பட்டயமாகவும், உங்க காலுக்கு தீபமாகவும், உங்க பாதைக்கு வெளிச்சமா இருக்கக்கூடிய ஆண்டவர் வார்த்தையை கேட்கும் போது கொஞ்சம் கூட அலட்சியமே இல்லாம, இன்னைக்கு ராத்திரி 8 மணியா இருந்தாலும் என்ன பண்ண போறோம், நம்ம உற்சாகமா ஆண்டவர் வார்த்தையை கேட்க போறோம். இல்லையா? ஆண்டவர் வார்த்தையை எப்போதும் உற்சாகமா கேட்கக்கூடியவர்களா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்க, ஹியூமிலிட்டி. அங்க எஸ்ரா அங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்போது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அங்க ஆமேன் ஆமேன் என்று சொல்லி அங்கு குனிந்து முகக்கூப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். நம்ம பார்த்தோம். தட் இஸ் ஹியூமிலிட்டி. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரும்போதே நம்மளுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம வரோன்ற உணர்வு நமக்கு இருக்கும். எப்பவும் ஆண்டவருக்கு தாழ்மையா இருக்கிறவர்களாக நீங்களும் நான் என்ன பண்ணணுங்க, காணப்படும். ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க பெரிய ஒரு வெற்றி. இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற அத்தனை ஜெபத்துக்கும் ஆண்டவர் செவி சாய்க்கிறவர்களாக இருக்கிறார். இந்த ஆலயத்தை கண்ணோக்கி பார்க்கிறவர்களாக ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இறுதியா பாருங்க, அங்க இந்த நாள் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே எங்களுடைய பலன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன். அதுதான் டிவினிட்டி. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒருவேளை பலவீனமான சூழ்நிலை நீங்க காணப்படலாம். ஆனா உங்களுடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் சம்பூர்ணமா என்ன பண்ணுங்க, பரிபூர்ணமா விளங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் எனக்கு பலன். என்னுடைய பலன் மனிதர்கள் கிடையாது. என்னுடைய ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் எனக்கு பலனாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, ஆண்டவர் நமக்கு பாராட்டிய இந்த நன்மைக்காக, கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நாம் கேட்ட இந்த வார்த்தை செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அற்புதமான வாழ்த்தை கொடுத்த நம்முடைய சென்னை பேராயர் அம்மாவுக்காக நன்றி செலுத்துவோம். சவுத் ஆந்திரா பேராயர் அவர்கள் சில நிமிடம் அவர்கள் வாழ்த்து செய்து கொடுத்தார். நேரம் கருதி பேராயர் அம்மா சொல்லும் போது நம்ம 2 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய இருக்கிறது. பேராயர் செய்தி கேட்கணும்.
2 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். நேரம் ஆயிடுச்சுனால இந்த நேரத்தில் நம்முடைய பிரதம பேராயராக இருந்ததான ஃபாதர் பிஷப் ஐயா அவர்கள் ஆந்திராவில் இந்த நாளில் நம் மத்தியில் வந்திருப்பது என்னுடைய திருச்சபைக்கும் சவுத் ஆந்திரா டைசஸ்க்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சென்னை பேராயத்தின் பேராயர் அம்மா அவர்கள் வந்திருப்பது கூட மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். இன்னும் அநேக ஏரியா சேர்மன்கள், போதகுமார்கள் அநேகர் இங்கு வந்திருக்கிறீர்கள். சென்னையில் இருந்து ஆந்திராவை நீங்கள் கைப்பிடித்து தாங்குவதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கரங்களை தட்டி நாம் எல்லோரும் சென்னை கைப்பிடிக்காக நன்றி செலுத்துவோம். IMM ஜெனரல் செக்ரட்டரியாக வந்திருக்கிறார்கள். ஆந்திராவுக்கு மாதம் ஊதியம் கொடுத்து தாங்குகிறவர் நம்முடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள். ஒவ்வொரு திருச்சபையிலும் சென்று சொல்லி ஆந்திராவை நாம் ஆதரிப்போம், ஊழியர்களை நாம் காப்போம் என்று சொல்லி அவர்கள் நம்மை ஆதரித்துக் கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு கூட என்னுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக இந்த நாளிலே ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய கான்பரன்ஸ்ல பேசும்போது ஃபாதர் பிஷப் ஐயா சொன்னார்கள், தமிழ் அக்கா தெலுங்கு தங்கச்சி, நாம் எப்பவுமே இப்படியே இருக்கணும், நம்ம அன்பா இணைந்தே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அக்கா அவர்கள் இங்க வந்திருக்கின்றார்கள். தங்கச்சி போல நம்முடைய சவுத் ஆந்திரா இங்கு அமர்ந்து இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே நிச்சயமாகவே 20 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஃபாதர் பிஷப் ஐயா அவர்கள் சொன்னது 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு அது நிறைவேற இருக்கிறது. நாம் கரகளை கட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். நம்முடைய மதுரவாயில் திருச்சபையினுடைய போதகர் நான் நினைக்கின்றேன், அடுத்து அவர் ஆந்திராவிலே நின்றார் என்று சொன்னால் அவர்தான் ஜெகன்மோகன் ரெட்டி. அருமையாய் தம்முடைய கமிட்டி அவர்களையும் மதுரவாயில் கமிட்டியையும் போதகமார்களையும் திருச்சபையும் தெலுங்கிலே அந்த பாடல் அருமையாய் ஒரு தவறும் இல்லாமல் சகோதரர்கள் பாடினார்கள். இது எல்லாம் நமக்கு என்ன வெளிப்படுத்துன்னு சொன்னால் தமிழ் அக்கா தெலுங்கு தங்கச்சி. அதனால அருமையான தெலுங்குல சொல்லுவாங்க, மா இன்றி ஆடப்பட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவார்கள். எங்களுடைய வீட்டில் எங்களுடைய குடும்ப பெண்கள், எங்களுடைய சவுத் ஆந்திராவினுடைய குடும்ப பெண்கள் அப்படியாக அருமையான பாடல்களை தெலுங்குல பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இதற்காக அவர்கள் பயிற்சி பெற்று தெலுங்கிலே அவர்கள் எந்த விதமான தவறும் இல்லாமல் அருமையாய் பாடினார்கள். அருமையான சால்வைகளை கொடுத்தார்கள், டவல் கொடுத்தார்கள், அருமையான ஸ்வீட் கொடுத்தார்கள், கேக் கொடுத்தார்கள், இன்னும் அருமையான திருச்சபை நமக்கு கட்டி கொடுத்தார்கள். கோல்டன் ஜூபிலி சந்தர்ப்பமாய் ஆந்திராவிலே திருச்சபைக்கு கட்டி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனத்தை குறிப்பிடும் போது அருமையாய் குறிப்பிடுகிறார். அது தமிழில் ஒருவர் எடுத்து வந்து வாசித்து பார்க்கலாம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடும் நடந்து சபைகள் பெருகின. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிங்க, நான் முடிச்சேன். அதனாலே சபைகள் விசுவாசத்தினாலே ஸ்திரப்பட்டு என்னமா நாளுக்கு நாள் பெருகின. பாருங்க, இப்போ மதுரவாயில் சபை எதிரில் பெருகி இருக்கு, ஆந்திரா வரை பெருகி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மதுரவாயில் திருச்சபையிலிருந்து நீங்கள் எவ்வளவு தியாகத்தோடு மன உற்சாகத்தோடு
இந்த திருச்சபையை கட்டுப்படி நீங்கள் உதவி செய்தீர்கள். அதனாலே சவுத் ஆந்திரா டயசிஸ் மூலமா எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமென். ஐயாவுடைய வாழ்த்து செய்தி தான் நம்ம தந்தை பேராயர் ஐயா அவர்கள் கொடுக்க போகின்ற செய்திக்கான வேத பகுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. சிரமத்தின் மத்தியில நமது தந்தை பேராயர் இந்த நேரத்தை கொடுத்து அதுக்கான கட்டுரை பிள்ளைகளே ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து நம்மோடு கூட பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஜெபஸ்துதியோடு ஐயா அவர்கள் கொடுக்கின்ற கட்டுடைய செய்தியை கேட்கும்படி அப்போது கேட்டுக்கொள்கின்ற எல்லா கரங்களை தட்டி நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் கீர்த்தி உண்டாகட்டும். நான் பேசவிருந்த பிரசங்கத்தை பேராயர் ஏவை நிலையன் அவர்களும் இன்னும் சென்னை பேராயர் அன்னை அம்மா அவர்களும் அன்னை பேராயர் அவர்களும் அண்ணத்திலே பேசிவிட்டார்கள். அதனாலே அன்னை பேசின பிறகு உங்களுக்கு என் பிரச்சனை ஏற்கனவே பிரச்சனை பண்ண பிறகு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட அருமையான பேராயர் அவர்கள் எடுத்து சொன்ன வார்த்தை வருவார்கள். திருச்செடி எவ்விதமாய் வளர்ந்து பெறுகிறது என்பதை அவர் இங்கே கூறுகிறார். அப்பொழுது சபைகள் எங்கன்னா முதல்ல யூதேயாவில் எருசலேமிலிருந்து ஆரம்பிக்குது. யூதேயா, அப்புறம் கலிலேயா, சமாரியா நாடுகளிலும் சமாதானம் பெற்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து வருகிறது. இதுதான் சபைகளில் காணப்பட்ட லட்சணம். என்ன சொன்னார்? அங்கே யூதேயா, கலிலேயா, சமாரியா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எருசலேமை சுற்றி இன்னும் கலிலேயா கடற்கரையிலே அதற்குள்ளாக பாருங்க யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலும் அவ்வளவு விரைவாக இந்த இடங்களெல்லாம் சபை பரவி இருக்கிறது. இந்த நாளிலே அந்த சுவிசேஷமானது சென்னையிலிருந்து மதுரவாயிலிருந்து இந்த கிராமம் பேர்ந்த கேவியன் புறம் வரை வந்து எட்டியிருக்கிறது. அதனாலே மதுரவாய் சபையை சேர்ந்த விசுவாசிகளுக்காக, சபையின் போதவர்களுக்காக, இந்திய போதவர்களுக்காக முன்பு ஊழியை செய்த பாஸ்டர் ஜெயகன் அவர்களுக்காக எல்லாருக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எல்லாரும் கரம் கொட்டி அவர்கள் உற்சாகப்படுத்த. முக்கியமாக நீங்கள் பார்க்கறது பெருக்கம். அதாவது இந்த சபையெல்லாம் என்ன செய்யுதுன்னா பெருகின, வளர்ந்து பெருகிறது. பெருக்கம் இதுதான் சபையில் முக்கியமான ஒரு அம்சம். அதனாலே சபைகளை வளர்ச்சி காணப்பட வேண்டும். ஒரு மரத்தில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் அது பட ஆரம்பிச்சிருந்தார். கடைசி வரை ஒரு மரம் இலை விட்டு கொண்டே இருக்கணும். என்னைக்கு புதிதாக என்று கிளைகள் வரவில்லையோ அதிலிருந்து the stage of decomposition begins என்று சொல்வார். ஒரு மரத்துல இலை வரலன்னு சொன்னா அது காய ஆரம்பிச்சு. அதனால ஆண்டவர் அப்படி ஒரு மரத்தை பார்த்து கனி இருக்குன்னு பார்த்தாரு. கனி இல்லைன்னு சொல்லி அது சமைச்சு. அதனாலே எந்த ஒரு மரம் ஈஸியை திருச்செவியானாலும் சரி, எந்த திருச்செவியானாலும் சரி, அது கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது பட்டு போகும். அதனாலே இந்த நாளிலே பேராயர்
தெலுங்கு திருச்செபுரியின் பேராயர் ஏவநிலகண்டம் அவர்களும் சென்னை பேராயர் அன்னை பேராயர் அவர்களும் சேர்ந்து பேசிய கருத்துக்களை நான் ஆமோதிக்கிறேன். சபைகளை பெருக்கம் முக்கியமாக இருக்க வேண்டும். ஆகினாலே 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? விருதாவாய் இராது என்று அறிந்து உறுதிப்பட்டவாயும் அசையாதவாயும் எப்பொழுதும் பெருக்கணும். எல்லாவற்றையும் பெருக்கும். அன்பிலே பெருக வேண்டும், கிருபையிலே பெருக வேண்டும், சபை எண்ணிக்கையிலே பெருக வேண்டும், ஆவியிலே பெருக வேண்டும். ஒரு மரம் என்றால் அந்த மரம் வளர்ச்சியிலே வளர வேண்டும், பெருக வேண்டும். இலைகள் என்றால் கனிகள் என்றால் அந்த மரத்தை வெட்டி போட வேண்டியதுதான். அதனால ஆண்டவர் இந்த ஈசி சபை கனி கொடுக்கிற சபையா இல்லை, இது வெட்டி போடு என்று சொல்லி ஆவியானவர் சொல்லக்கூடாது. அந்த நிலை வரக்கூடாது. அதனால கொடுமைப்பட்டாலும் படுத்தப்பட்டாலும் அவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. இஸ்ரவேலர்களை எவ்வளவு கோடிக்கினார்களோ அவ்வளவு கரிமாய் பெறுகிறார். யாத்ராமம் முதலாம் அதிகாரம் 12வது பாருங்க. யாத்ராமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் எத்தனை எந்த மோடினாலும் சரி ஜாடினாலும் சரி எவன் ஒடுக்கலான்னு சரி, இந்த சபையை இது ஆண்டவருடைய திருச்சபை, இது யாராலும் ஒன்றுமே அழகையா நீ ஒடுக்கி பார். இந்த சபை இல்லாத போவதற்கு நீ அழித்து பார், நீ அழித்து போவாய், மறந்து போவாது. அதனாலே இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் அவன் மடிந்து போவான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த கல்லை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த கல்லின் மேல் சபை கேட்டுவேன், பாதாளத்தின் வாசகர்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த சபைக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சபைக்கு விரோதமாக எந்த சக்தியும் இல்லை. ஆண்டவர் அந்த சக்தியை எல்லாம் அழித்து போடுவார். எந்த திசையிலிருந்து வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் இந்த சபைகளை ஆண்டவர் அழித்து போடுவார். ஆயினால அன்பார்ந்த மக்களே, இந்த நாளிலே தந்தை பேராய நான் வந்திருக்கிறேன். இங்கே அன்னை பேராயர் அவர்களும் பேசினார்கள். இன்னும் விரைவிலே அவர்கள் அன்னை பேராயராக மாறவிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காகவும் உங்களுக்கு ஆசையை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே இந்த சபையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த திறப்பு விழா ஆராதனையிலே பங்கு பெற்று ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து சிறப்பு செய்தி கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்திய நமது தந்தை பேராயர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நேரம் கடந்தாலும் பொறுமையோடு உட்கார்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாசஸ் மட்டும் தான் ஸ்டேஜில் மட்டும் தான் இருக்கும் நினைக்கிறோம். எல்லாம் போய் சாப்பிடுவோம். அநேக காரியங்கள் இது செய்யணும். அந்த ஆராதனையை முடித்து விட்டு முக்கியமாக நமது மூப்பர்களை, முன்னாள் மூப்பர்களை நாம் பலப்படுத்த வேண்டும். நமது சபைக்கு விசேஷமாக இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்த நமது திருச்சபை குடும்பங்கள் எல்லாரையும் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம். பாடலும் ஜபமும் முடித்த பிறகு நமது பேராயர்கள் கூட வருந்தி பிற்பாடு நமது மூப்பர்கள், நமது சபை குடும்பத்தார் எல்லாரையும் கனப்படுத்த இருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்த மேஸ்திரியை கனப்படுத்த இருக்கிறோம். இப்போது நாம் யாரும் எழுந்திருந்து நமது பாடல் புத்தகத்தில் 462வது பாடல், உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார். நமது ஐஎம்எல் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் இந்த பாடலை லீட் பண்ணுவார்கள். அதை தொடர்ந்து
நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். காணிக்கை படைக்கக்கூடியவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றவர்கள் நீங்கள் படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறீர்கள். இங்கே பிச்சாட்டூர் ஏரியாவில் தமிழும் தெலுங்கும் கலந்த சேனல் இருக்கிற மத்தியில் நாங்கள் ஊழி செய்கிறோம். பிச்சாட்டூர் ஏரியா சேனலாக இருக்கிற முக்கியமாக ஐயா அவர்களும் அம்மாவும் ரூபாய் காரியம் இது என்னுடைய ஏரியாவில் பிச்சாட்டூர் முதல் சர்ச்சை ஓப்பன் ஆச்சு. ரெண்டாவது இந்த கேவிஎம் கொடுத்துறேன். இது ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அதை கத்தர் நல்ல அற்புதமாக வழிநடத்தினார். இப்பொழுது 2 இடத்துல இடம் வாங்கியிருக்கிறது. வெள்ளூர் என்ற பகுதியிலையும் வினோபர் நகர் பகுதியிலையும் இடம் வாங்கி அந்த வினோபர் நகரில் பாதி செவரு கட்டி அது அப்படியே பெண்ணில் நிற்குது. அதுக்காக மத்தியில் நான் வைக்கிறேன். அடுத்தபடியாக இங்கே பக்கத்தில் கோட்டை மக்காப்புற ஒரு இடத்துல 10 சென்ட் நிலம் வாங்கி அது 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து இது 1 லட்சம் ரூபாய் ஆஃபீஸில் இருக்குது.
அதுக்கு உதவி செய்யணும்னா அந்த இடத்துல பணத்தை கட்டி அந்த இடத்த வாங்கிடுவோம். என்னுடைய குறிப்பிட சொன்னால் ஃபாதர் பிஷப் வந்து 1 லட்சம் திருச்சபை கட்டணும்னு சொல்லும்போது நான் ஜெபித்து என்னுடைய பிச்சாவூர் ஏரியா சார்பாக ஒரு 10 திருச்சபையை கட்டி முடிக்கின்ற ஒரு ஆசையும் சொன்னாங்க. இப்போ 2வது திருச்சபையா இருக்குது. இது 3 இடத்துல ஆமாய்யா 10 இடத்துல 3 இடத்துல வாங்கிருக்கையா. அமைச்சர் திருச்சபையில அவர் நாடார் ஐயா அவர்கள் நல்ல தம்பி நாடார் அவருடைய மகன் சபராஜன் அவர்கள் வந்து 2 இடத்துல இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அது ரீஸ்டமாக பண்ணி வச்சிருக்காங்க. கொடுத்துருக்கு 2 வரைக்கும் அது விளம்பர அகதியம் அது கட்டுப்படிக்கிறோம். கட்டுப்படியாக நம்முடைய நிறைய ஞானசனம் கொடுத்துருக்கிறேன். ஐயா ஃபாதர் பிஷப் போதுமா ஃபர்ஸ்ட் பிச்சாவூர் ஏரியாவில் கொடுத்துருக்குறோம். அப்புறம் கரக்கம்பாடி ஏழுகோட்டை இடத்துல ஞானசனம் கொடுத்துருக்கிறேன். ஏற்கனவே இந்திய பிஷப் ஏற்கனவே நிறைய இடத்துல ஞானசனம் கொடுத்துருக்கிறோம். ஆகவே இந்த பிச்சாவூர் ஏரியாவில் கூட சுந்தர்சிங் ஐயா தரப்புல ராஜசிங் ஐயா குரூப்புமாக 55 பேருக்கு ஞானசனம் கொடுத்து நிறைய ஊழியர்களை தொடர்ந்து வழிநடத்திருக்கிறேன். அவை நிர்வாகங்களே இந்த 3 இடத்துல நீங்க 2 தான் ஒரே மாசத்துல 2 சபையை கட்டக்கூடிய ஆசீர்வாதம் கொடுக்க நம்புறேன். 3 இடத்துல முடிச்சு 1 மாசம் ஒரு சேர்த்து இன்னொரு இடத்துல 1 மாசம் 3 மாசமும் 3 திருச்சபையில திறக்கக்கூடிய கிருபை அந்த கொடுக்க சொல்ல மாதிரி வைக்கிறேன். கத்தத்தாங்க வந்து யாவர்களும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஐயாவும் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் ஜெபிக்க தந்தை பேராய ஆசீர்வாதத்தோடு இந்த பிரதிஷ்டையாளர் நிறைவு செய்யும். ஜெபிப்போம். எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சென்னை பேராயத்தின் மூலமாக ஆண்டவர் செய்து வருகிற மகத்தான திருப்பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சென்னை பேராயத்தின் மூலமாக இன்றைக்கு இந்திய தேசம் எங்கிலும் திருச்சபை நாட்டப்படுகின்ற அந்த மாபெரும் திருப்பணியானது இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினால நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, சென்னை பேராயத்தில் ஒவ்வொரு சபைகளும் இந்த நாட்களில இடங்களை வாங்கவும் ஆலயங்களை கட்டவும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் உற்சாகமாக எழுப்பப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிச்சாட்டூர் பகுதியில இந்த கேபியன் புரம் ஆண்டவரே, இந்த திருச்சபையை இந்த நாளில என்னுடைய தந்தை பேராயருடைய திருக்கரங்களை நாளை திறந்து வைப்பதற்கு ஆண்டவரே பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய மதுரவாய் திருச்சபைக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். 50 ஆண்டுகள் அந்த திருச்சபையினுடைய பொன்விழாவை முன்னிட்டு இந்த ஆலயத்தை திருச்சபையினுடைய விசுவாசிகள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரே கட்டி தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக அந்த திருச்சபையினுடைய போதகரும் அருமையான மூப்பர்களும் விசுவாசிகள் எடுத்துக்கொண்ட எல்லா பிரயாசங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒரு அருட்பணியின் திருச்சபையாக அந்த திருச்சபையை வைத்திருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த திருச்சபையின் வாயிலாக இன்னும் அதிகமான திருச்சபைகள் ஆண்டவரே அநேக இடங்களிலே கட்டப்படவும் உடைய நாமம் மகிமைப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான எங்களுடைய இந்த ஆந்திரா பேராயத்தினுடைய பேராயர் அருமையான ஏபேரேல் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் இந்த நாளிலே கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களுடைய சென்னை பேராயர் அவர்கள் ஆண்டவரை கலந்து கொண்டு ஆண்டவரை அருளை வணங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவர்கள் கொடுத்திருக்கிற காட்சி தரிசனங்களுக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் வருகிற நாட்களிலே அவருடைய தலைமையில ஆண்டவரே எங்களுடைய தந்தை பேராயருடைய காட்சி தரிசனத்தை நிறைவேற்றுகின்ற அந்த மாபெரும் திருப்பணியிலே ஆண்டவரே எங்களுடைய சென்னை பேராயமானது இன்னும் சிறப்பாக ஆண்டவர் செயல்பட இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீர் அபிஷேகித்து இன்னும் ஆண்டவர் வல்லமையாக 1 லட்சம் திருச்சபை என்ற அந்த பயணத்தை நோக்கி நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையை பங்குபெற்றதான அருமையான ஏரியா இயக்குநர்கள், அருமையான போதகர்கள், ஊழியர்கள், திருச்சபை விசுவாச குடும்பங்கள் அனைவரையும் ஆண்டவரே நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் அன்போடு கூட வரவேற்று இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபைகளை செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இசை மதுரவாய் திருச்சபையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அந்த திருச்சபை மூலமாக இன்னும் பெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள சபைகள் இன்னும் பக்தி விரித்து அடைந்து ஆண்டவரே நாளுக்கு
நான் பெருகினேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியானவரே இன்னும் பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து இதோ புறப்பட்டு செல்லும் பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே இந்த கிருபை இருந்து அவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக கூட சொல்லுகிறோம். படைத்திருக்கிற காணிக்கைகள் உடைய பிள்ளைகள் செய்திருக்கின்ற எல்லா உபகாரங்களை எண்ணி நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்டு ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும் எல்லாரும் எழுந்திருப்போம். வலுவாதவர்களை காக்கவும் தமது மயமுள்ள சன்னிதானத்திலே மாசற்ற வல்லமையுள்ளவரும் தாமொருவரை ஞானமுள்ளவருமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கனவும் மகிமையும் புகழும் கீர்த்தி உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் Hallelujah. Hallelujah. Hallelujah.